அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய அரசியல் சிந்தனையை மழுங்கடிச்சு அவங்களுடைய யோசிக்கக்கூடிய திறனை மட்டுப்படுத்தி அவங்கள எதையுமே சிந்திக்க விடாமல் அவங்கள சரியாக அரசியல் ரீதியாக பயணிக்க விடாமல் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே சுருக்கி அவங்கள அப்படியே மடைமாற்றி சங் பரிவார் கும்பலுடைய சூழ்ச்சியில் மாட்ட வைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காப்புல நம்ம ஓம் தமிழர் கட்சியை சேர்ந்த சைமன் செபாஸ்டியன். சமீபத்தில் கொஞ்ச நாளாக இந்த பனை மரத்தில் ஏறி கல் இறக்குறது, அப்புறம் ஆடு மாடு மாநாடுன்னு சொல்லி பேசுனது, ஆட்டு மாட்டுக்கெலாம் ஓட்டுரிமை வேணும்னு சொல்லி பேசுகிறது. இப்போ என்ன பண்ணியிருக்காப்புல இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா ஆடு மாடு மேய்க்கும் போராட்டம்னு சொல்லி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தியிருக்காப்புல. ஆனால் ரொம்ப கஷ்டங்க இந்த ஆளை வச்சுக்கிட்டு. இவர் ஒரு பக்கம் என்னென்னா இப்படி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள், ஐயோ இந்த ரெண்டு கட்சிகளும் தமிழ்நாட்டு இளைஞர்களை அப்படியே மழுங்கடிச்சு மட்டுப்படுத்தி கொண்டு போகிறதுக்கிட்டே ரெண்டு கட்சிகளாட்டு தெரியுதுங்க. ஒரு கூட்டம் என்னென்னா சினிமா மோகத்தில் அவர் சினிமாவில் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுக்காகவே அவர் பின்னாடி போகிற கூட்டம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் சூப்பராக பேசுவார், மேடையிலெல்லாம் தமிழ் பற்றி எவ்வளோ அழகாக பேசுவார் தெரியுமா, அவருக்கு தமிழ் பற்று ரொம்ப அதிகமாக இருக்குது. அவரை மாதிரி யாராவது அரசியல்வாதிகள் பேசுவாங்களா மேடையில் அப்படின்னு இந்த மேடை பேச்சாளர் திறமையை வச்சுக்கிட்டு அவர் பின்னாடி போயிட்டுருக்கானுங்க ஒரு கூட்டம். இந்த ஆடு மாடு மேய்க்கிற போராட்டம் எதுக்காகனா மேய்ச்சல் நிலத்துக்கான உரிமை கோரி இந்த போராட்டம் நடத்தியிருக்காப்புலாங்க. முதல்ல அந்த மேய்ச்சல் நிலம் உரிமையை போகிறதுக்கான காரணமே யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கட்சியை சேர்ந்த ஒரு நபர் தாங்க, ஒரு வழக்கறிஞர். அந்த நபர் அவரால் தான் இது நடந்திருக்கே. இவங்களே பாம்பு வைப்பாங்களாம், இவங்களே எடுக்கிற மாதிரி நடிப்பாங்களாம். அதுவும் தடை செய்யப்பட்ட பகுதியில் போய் தான் இவங்க ஆடு மாடுலாம் மேய்க்கணுமா. அதுக்கு போராட்டம் நடத்தியிருக்காப்புல. இன்றைக்கி தடையை மீறி உள்ளார பிச்சுக்கிட்டு பேரிகேடெல்லாம் இழுத்து போட்டு உடச்சி மிதிச்சுக்கிட்டு போயிருக்காங்க. இந்த சைமன் செபாஸ்டியனுடைய அக்கப்போர் தாங்க முடியலங்க. ஒரு கட்சி இருக்குது, ஒரு கூட்டம் இருக்குது நமக்கு பின்னாடின்றதுக்காக அதை வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு மோசமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமோ, அதை எந்த அளவுக்கு திசை திருப்பி தப்பான வழிகளில் அவங்கள போக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மோசமாக செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. சைமன் செபாஸ்டியன் சமீப காலமாக பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாதியிலையும் எதையாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதில் நான் போராட்டம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணி பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுற மாதிரி தான் தெரியுது. இப்போ பனை ஏறுற அந்த விஷயமா இருக்கட்டும், அதுக்கு பிறகு இந்த ஆடு மாடு மாநாடு நடத்தினதாக இருக்கட்டும். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு தான் சாட்டை திருமுருகன் கூட அவருடைய அந்த சாதியை சொல்லி அந்த மேடையிலெல்லாம் கம்பீரமாக பேசியிருப்பாப்புல. நாய அந்த சாதி, அந்த குறிப்பிட்ட சாதி பட்டியல் இதில் இருக்கக்கூடாது, எஸ்சியாக இருக்கக்கூடாது, அதை எங்களுக்கு அதை மாற்றி கொடுங்க, எங்களை இடைநிலை சாதி ஆக்கணும்னு சொல்லிட்டு அந்த சாதி மக்களோட போய் நின்றுக்கிட்டு சைமன் செபாஸ்டியன் அந்த கூட்டத்தை நடத்தியிருக்காப்புல. அது ஒரு போராட்டமாக இந்த மாதிரி ஒவ்வொரு சாதியிலையும் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இங்கே சாதி ரீதியான ஏதோ ஒரு பிரச்சனையை உண்டாக்கணும், இங்கே சாதி ரீதியான கலவரத்தை உண்டாக்கணும்னு சொல்லி திட்டமிட்டே இந்த வேலையை பார்க்குற மாதிரி தான் எனக்கு தென்படுது. இந்த சைமன் செபாஸ்டியனுக்கு தேர்தலில் ஓட்டு வாங்கி மக்கள்கிட்ட நன்மதிப்பை வாங்கி நம்ம ஜெயிக்கணும், நம்ம நல்லபடியாக ஆட்சி செய்யணுன்ற ஒரு அடிப்படை எண்ணமே இல்லை. இது இந்த சுவாமிகளுக்கு புரிய மாட்டேங்குது பாருங்களேன். ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் இந்த மாதிரி கேணத்தனமாக முட்டாள்தனமாலாம் ஏதாவது பண்ணுவானே, உருப்படியான அரசியலை செய்வான். இது என்ன மாதிரியான அரசியல்? ஆட்டு மாட்டுக்கு ஓட்டுரிமை வேணும்னு கேட்குறதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவன் பேசுகிற பேச்சா? ஏடா மெண்டல் ஐட்டியான்னு தான் கேட்க தோணுது. இந்த சைமன் செபாஸ்டியனை கொண்டு போய் ஊலாம்பறையில் கெட்டி வைக்கிறது ரொம்ப நல்லது. என்னையா போராட்டம் இதெல்லாம்? இந்த ஜாதிக்கு எதிராக போராடலாம் இல்லையா? இந்த பார்ப்பனியத்தாலே தான் நாங்கள் வீழ்ந்தோம், இதனால தான் நாங்கள் அடக்கப்பட்டோம், இந்த இடைநிலை சாதி மக்கள் நீங்கள் பட்டியல் சாதி மக்களை இப்படி ஜாதி வெறியோட அணுகாதீங்க, இதுக்கெல்லாம் விதை போட்டவன் குளிர் காஞ்சி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான், சந்தோஷமாக இருக்கான், நீங்கள்லாம் கஷ்டப்படாதீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, உங்கள் வாழ்க்கை தான் நாசமாக போகும் அப்படின்லாம் சொல்லிட்டு இதை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற விதமாக இதில் அரசியல் செஞ்சு இந்த மாதிரி போகலாம் இல்லையா? மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நபராக சைமன் செபாஸ்டியன் தென்படுவாப்பில். ஆனால் இங்கே பாருங்கள், ஆடு மாடு மேய்க்கும் போராட்டமாக என்ன இதெல்லாம்? எல்லாரையும் பிற்போக்குத்தனமாக இழுத்து கொண்டு போகிறதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்துகிற மாதிரியே தான் இருக்குது. இப்போ இந்த நபரை பின்பற்றக்கூடிய இளைஞர்கள்லாம் எதை முக்கியமாக கொண்டு இயங்குவாங்க? படிப்பு முக்கியம்னு கொண்டு இயங்குவாங்களா? படிப்பு அந்தளவுக்கு முக்கியமானது இல்லைன்ற மனநிலை ஏதோ வகையில் அவங்களுக்குள்ளே போய் பதிஞ்சிரும். அப்போ என்ன ஆகும்? மீண்டும் மீண்டும் இந்த குலத்தொழிலை ஆதரிக்கிற மாதிரியே தான் சைமன் செபாஸ்டியனுடைய அரசியல் இருக்குது. அப்போ இந்த இளைஞர்கள்லாம் படித்து முன்னேறணுன்ற மனநிலையே அவங்களுக்குள்ளே இல்லாமல் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள்லாம் பிற்போக்குத்தனமாக போகணும், இந்த மாதிரி படிப்பு தான் எல்லாமேன்ற மனநிலை அவங்களுக்கு இருக்கக்கூடாது, அந்த எண்ணத்தை நீர்த்து போக செய்யணும் அப்படின்றது தான் அவங்களுடைய அஜெண்டாவே. யார்? அந்த ஒட்டுமொத்த சங் பரிவார் கும்பலுடைய அஜெண்டாவே அதுதான். அதை பெர்ஃபெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல சைமன் செபாஸ்டியன், கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல்.
ஆஹா, அரசு வேலை பார்க்க போகும் சோம்பிகள் இவங்கெல்லாம் பாருங்களேன், ஏதாவது அறிவு இருக்கா இவங்களுக்கெல்லாம்? இந்த பைத்தியக்காரன் பின்னாடி கண்ணை மூடிக்கிட்டு போகிறாங்க. என்னங்க சொல்கிறது? இனிமே பாஜக பி டீம் அப்படி இப்படின்லாம் கூட வேண்டாம், இவங்க தான் பாஜக ஆர்எஸ்எஸ்ஸே. ஏன்னா பாஜக ஆர்எஸ்எஸ் அவங்களுக்குலாம் என்ன வேணுமோ அந்த வேலையை வந்து சைமன் செபாஸ்டியன் கச்சிதமாக பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. மலையில் ஏறி ஆடு மாடு மேய்க்கிறது தான் நம்மளுடைய கௌரவம்ன்றது. ஆடு மாடையெல்லாம் பிடிச்சி கொண்டு வந்து பட்டியல் அடைச்சி போட்டு அதுக்கு ஒரு மாநாடு நடத்துறது, இந்த வேலையெல்லாம் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. அதெல்லாம் பெர்ஃபெக்டாக செய்கிறாப்புலங்க. இதில் வேறு இந்த சாட்டை துரைமுருகன்லாம் இந்த வீடியோஸ்லாம் எடுத்து போட்டு தடை அதை உடை அப்படின்னு பெருமையாக இதெல்லாம் போட்டு, அதுக்கு கமெண்ட்டில் வேறு பார்த்தீங்கன்னா இந்த பைத்தியக்காரனுங்கள்லாம் போய் உட்காந்துருந்து சீமானந்தன் தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற வார்த்தைக்கு உண்மையான சொந்தக்காரர், பார்த்தீங்களா ஆடு மாடுகளுக்காக கூட அவர் போராடுறார், என்ன ஒரு மகத்தான மனிதர் அப்படின்லாம் ஒரு மண்ணும் புரியாமல் இந்த இளவடுத்தவனுங்கள்லாம் லூசுத்தனமாக இது பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களுடைய பிள்ளைங்களை இல்லை அவங்களே கூட அவங்க வந்து இந்த ஆடு மாடெல்லாம் அவங்களே மேய்ப்பாங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க தானே செய்யணும். இப்போ ஒரு விஷயத்துக்காக போராடுறாங்க, இதெல்லாம் நம்ம இனத்தில் வந்து இப்படியே இருக்கணும், இது மாறவே கூடாது, இது மாறிச்சுன்னா நம்ம இனத்துடைய புனிதத்தன்மையே போயிடும் அப்படின்லாம் நினைக்கிற இந்த நபர்கள் அவங்க வீட்டு பிள்ளைங்களை அதை செய்ய வைக்கணும் இல்லையா? அவங்க சுயநலமாக அவங்க வீட்டு பிள்ளைங்களையும் அவங்க மட்டும் எல்லாமே மாறி அவங்க வந்து அட்வான்ஸ்டாக போவாங்களா? ஆனால் நம்ம மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இருந்த இடத்துல அப்படியே இருக்கணும். பாஜக அதை தானே விரும்புது. எவன் எந்தெந்த இடத்துல இருக்கானோ அவன் அந்த இடத்துல தான் இருக்கணும், அவன் பிள்ளையும் அதை தான் செய்யணும். அதை தாண்டி அவன் பிள்ளையும் போகக்கூடாது அவனும் போகக்கூடாதுன்றது தான் பாஜக விரும்புது. அதை சைமன் செபாஸ்டியன் தமிழன் அப்படின்ற போர்வையை போர்த்திக்கிட்டு வந்து தமிழ்நாட்டு இளைஞர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மக்களை வந்து மண்டைய மூளை செலவை செஞ்சு இந்த மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க. இவங்களுடைய பித்தலாட்டத்தை பார்த்தீங்களா? இவங்களே காட்டுக்குள்ளே வந்து ஆடு மாடெல்லாம் மேய்க்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஸ்டே வாங்குவாங்களா? இவங்க கட்சி தலைவனே வந்துக்கிட்டு ஆடு மாடெல்லாம் காட்டில் மேய விடணும்னு சொல்லிட்டு இவர் வந்து போராடுவாராம். என்ன மாதிரியான இது? ஏன் இந்த நாடகம் நடிப்பல்ல? இந்த புகைப்படத்தை பாருங்கள், உண்மையாலுமே மாடு மேய்க்கக்கூடிய நபர் வெறுங்காலில் நடந்து போகிறார். ஆனால் சைமன் செபாஸ்டியனை பாருங்கள், பிராண்டட் டிஷர்ட், பிராண்டட் ஷூஸ். அந்த சட்டையோடைய பேர் பார்த்தீங்கன்னா அண்டர் ஆர்மர் ட்ரை ஃபிட் டிஷர்ட். அவருடைய ட்ராக் பேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நைக் ட்ரைனிங் ட்ராக். அவருடைய ஷூஸ் பார்த்தீங்கன்னா நைக் ரன்னர் ஷூஸ். இதுதான் தமிழ் தேசியம் இல்லையா? தமிழ் தேசியம். அவரை மாதிரி வெறுங்கால நடந்து போண்டி தானே. சொல்லப்போனால் அந்த நபர் வந்து சட்டை கூட போடலை. ஆனால் இவர் பாருங்கள், இவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸோடைய மொத்த காஸ்ட்டுமே 10,000 ரூபாய்க்கு மேலே போயிடும் போல இருக்குது. இப்படி பிராண்டடாக டிஷர்ட், ட்ராக்கு, ஷூஸு இதெல்லாம் போட்டுக்கிட்டு மாடு மேய்க்க போனது வரலாற்றுலேயே இந்த ஒரு நபராக தான் இருக்கும். வேறு யாரும் இந்த மாதிரிலாம் மாடு மேய்க்க போயிருக்க மாட்டாங்க. ஒரு மேடையில் சைமன் செபாஸ்டியன் என்ன தெரியுமா சொன்னாப்புல? இந்த ராமநாதபுரத்தில் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனை படிக்க வச்சது இந்த திராவிடம் அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. இதே சைமன் செபாஸ்டியன் இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு மறுபடியும் போயாச்சு. இது வந்து சைமன் செபாஸ்டியன் தன்னுடைய வேலையாக பார்க்க போகலை, ஆனால் அடுத்தவங்களையெல்லாம் படிக்க விடாமல் அடுத்தவங்கெல்லாம் வந்து இதை தான் செய்யணும், இந்தந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க இதை தான் செய்யணுன்றத மீண்டும் அவங்களையெல்லாம் ஊக்குவிச்சு இதையே பண்ண வைக்கிறதுக்கான முயற்சியில் சைமன் செபாஸ்டியன் இறங்கியிருக்காப்லங்க. வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன் மக்களே. நன்றி, வணக்கம்.